அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசினருக்கு 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. 60 மதிப்பெண்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம். மிதுன ராசினருக்கு இந்த புத்தாண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை பிறக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷ நாளில் பிறக்கிறது. கேது பகவான் சாதகமாக இருக்கிறார் 3இல், தைரிய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில். ராகு பகவான் 9இல் இருக்கிறார். குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார். சனி பகவான் 10இல் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக குரு பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செல்ல போகிறார். அதுவரை சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். கடகராசியில் குரு உச்சமாகி தன் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதால் தொழில் வளம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவேன். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும், உரசல் வரலாம். ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுவீர்கள். ஆக வார்த்தைகள் உபயோகிக்கும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். அதிக செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் கடன் வாங்க வேண்டி இருக்கும். 3ஆம் நபரின் தலையீடு இருக்கும். ஆனால் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜூன் 2இல் இருந்து குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள். வீட்டில் உள்ள மூத்தோரின் உடல் நலனில் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறருடைய வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். ஆனால் ஜூன் 2க்கு மேல் தங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்பர் நல்ல விதமாக கிடைக்கும். அந்த வகையில் தாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். தொழில் வியாபாரம் 60% பரவாயில்லை. தொழிலில் பார்ட்னர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து ஓரளவு ஒத்துழைப்பர். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு உண்டு. வியாபாரிகள் ஒரு 60% வியாபார லாபம். எப்படிருந்தாலும் வியாபாரம் கையை கடிக்காது. நன்றாக உழைக்க வேண்டும், முயற்சி செய்தல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை சிரமம். பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்காது, உரம் மருந்துகள் கிடைக்காது. ஆக விவசாயத்தில் சிரமம். கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் நொடி வந்து கொண்டே இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ள பெண்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பியூட்டி பார்லர் நடத்துவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆக கலைத்துறை அன்பர்கள் கலைத்துறை சம்பந்தமாக அயல் நாடுகளுக்கோ அயல் மாநிலங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் கவனம் தேவை. அரசியலில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி தற்போது கிடைக்காது. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். ஆக குடும்பத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி இடங்களில் உணவு பதார்த்தங்களை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன்.